क्वेश्चन பாருங்க பாப்போம். exercise 1.4ல fourth question என்ன question கொடுத்திருக்காங்க? Two commodities A and B are produced such that 0.4 ton and 0.7 ton of B are required to produce a ton of A. Similarly, 0.1 ton of A and 0.7 ton of B are needed to produce a ton of B. Write down the technology matrix if 6.8 tons of A and 10.2 tons of B are required. Find the cross production of both of them. அதாவது இதோட x ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரியா? இதுல ஒண்ணுமே இல்லப்பா. நமக்கு இதுக்கு முன்னாடி क्वेश्चनல பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ற மாதிரி இருந்தது. இப்போ டெக்னாலஜி மேட்ரிக்ஸ்ங்கிறது இந்த क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க. இத பாருங்க. A B A B சரி ஃபர்ஸ்ட் வேல்யூ சொல்லுங்க அப்பா. ஏன்னா A B ன்னு அங்க 2 கமோடிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. அதனால A B நம்ம எழுதிருக்கோம். சரியா? பாருங்க அப்பா 0.4 இங்க 0.7 ton of B. அடுத்து similarly 0.1 ton of A and 0.7 ton of B are needed. அப்போ வந்து ஃபைனல் டிமாண்ட் என்னப்பா இருக்கும்? ஃபைனல் டிமாண்ட் அவங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாருங்க அப்போ 6.8 and 10.2 6.2 and 10.2 இது क्वेश्चनல கொடுத்துட்டாங்க இல்லையா? இந்த வேல்யூ வந்து क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட மேட்ரிக்ஸ் என்ன இருக்கும்? the technology matrix B equal to நம்ம B தான் வச்சிருப்போம். இந்த வேல்யூ எழுதுங்க அப்போ 0.4 0.7 0.1 0.7. சரியா? அப்போ B ஓட வேல்யூ நம்ம எழுதிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? I minus B கண்டுபிடிக்கணும். I minus B. I ஓட வேல்யூ 1001 minus B ஓட வேல்யூ 0.4 0.7 0.1 0.7. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன வேல்யூ வரும் பாருங்க அப்போ ஈக்குவல் டு 1 minus 0.4 0.6 என்னப்பா 1 minus 0.4 0.6. ஏன்னா நீங்க கால்குலேட்டர்ல தான் போட போறீங்க. அதனால உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வரும். சரியா? 0 minus 0.7 னா minus 0.7 0 minus 0.1 னா minus 0.1 1 minus 0.7 னா 0.3. சரி இப்போ I minus B கண்டுபிடிச்சிட்டோம். I minus B ல மெயின் டயகோனல் பாசிட்டிவ் தான். சரி அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus B நம்ம கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus B பாசிட்டிவா இருக்கான்னு பார்ப்போம். பாசிட்டிவா இருந்ததுன்னா the Hawkins-Simon conditions are satisfied. அப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன எழுதுவோம்? it is a viable. அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபைண்ட் பண்ணனும். சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அப்ப x க்கு என்ன ஃபார்முலா? I minus B whole inverse into D. அப்ப I minus B whole inverse நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த I minus B க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இந்த I minus B க்கு adj I minus of B கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணி D ஓட போட்டு ப்ராடக்ட் பண்ணும்போது இதோட சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிரும். சரியா? இப்படி தான் நம்ம லாஸ்ட் சமயம் பார்த்திருப்போம். சேம் அதே ஃபார்மேட் அப்படியே ஃபாலோ பண்ண போறோம். பாருங்க அப்போ இப்போ I minus B நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிருக்கோம். அப்ப இது வந்து பாசிட்டிவா இருக்கு. சரி டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus B நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? டிட்டர்மினன்ட் ஆஃப் 0.6 minus 0.7 minus 0.1 0.3 இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுவோம். அப்போ டிட்டர்மினன்ட் எடுத்தோம் அப்படின்னா 0.18 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் வரும் 1 7 சார் 7 அப்போ 0.07 வருமா? ஏன்னா 2 டெசிமல் பிளேசஸ் வைக்கணும். ஆக்சுவலா இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா நீங்க கால்குலேட்டர்ல போடுறதுனால ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும். சரியா? இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0.11 வருமா? நாட் ஈக்குவல் டு 0 நாட் ஈக்குவல் டு 0ங்கறத கிரேட்டர் தென் 0 0 ஓட பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. சரியா? ரைட். அப்போ 0 ஓட பாசிட்டிவ் நம்பர் என்ன எழுதலாம்? the diagonal elements since the diagonal elements
I minus B is positive. சரியா? Therefore, determinant of I minus B எப்படி இருக்கு? Is positive. அப்போ என்ன எழுதலாம்? The system is viable. சரி, அப்போ நம்ம என்ன எழுதிட்டோம்? இதோட diagonal elements பாசிட்டிவா இருக்கு. determinant of I minus B யும் பாசிட்டிவா இருக்கு. அப்போ the system வந்துட்டு viable சொல்லிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? இதோட சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்படி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம்? சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? x I minus b whole inverse into d. இது என்ன ஃபார்முலா? அப்போ இந்த I minus b க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா determinant கண்டுபிடிக்கணும். I minus b க்கு என்ன ஃபார்முலா? I minus b whole inverse equal to 1 by determinant of I minus b into edge of I minus b. இது என்ன ஃபார்முலா? சரி, இதோட வேல்யூ ஆல்ரெடி இங்கேயே ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போ இதோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ edge of I minus b equal to இந்த I minus b க்கு edge எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டயகோனல் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோமா? 0.3 இங்கே 0.6 வந்துடும். இது ப்ளஸ் ஆகிடும். 0.7 0.1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா? I minus b whole inverse equal to 1 by இதோட வேல்யூ பாருங்க 0.11, அஜோட வேல்யூ 0.3 0.7 0.1 0.6. அப்போ I minus b whole inverse நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோமா? அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? அந்த சொல்யூஷனில் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணணும். சொல்யூஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது அது என்ன ஃபார்முலா? x equal to I minus b in. அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா x equal to I minus b, சரி ஃபார்முலா எழுதிப்போம். I minus b whole inverse into d. இங்கே d ஓட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா 6.8 10.2 6.8 10.2 இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ x equal to I minus b க்கு என்ன வேல்யூ இருக்குது? நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 1 by 0.11 0.3 0.7 0.1 0.6 6.8 10.2 கரெக்டா? 6.8 d ஓட வேல்யூ எழுதியாச்சு. இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் கால்குலேட்டரை வச்சு சம்ஸ் போடும்போது நீங்கள் இதை ஈஸியாக மல்ல பண்ணி போடலாம். இப்போ நம்ம வந்து நார்மலாக போர்டில் போடும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். சரியா? அதனால வந்து என்ன பண்ணுறேன், நான் அந்த ஆன்சர் என்ன வருங்கிறது நான் இங்கே எழுதுகிறேன், மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுகிறேன். நீங்கள் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போடலாம். இப்போ பாருங்க, அப்போ 6 அதாவது 0.3 into 6.8. சரி பாருங்க, அப்போ என்ன வரும்? இந்த ரெண்டு வேல்யூ ப்ராடக்ட் பண்ணும்போது 0.3 into 6.8 2.04 0.7 into 10.2 7.14 0.1 into 6.8 0.68 0.6 into 10.2 6.12 இது ரெண்டே ப்ளஸ் பண்ணால் 9.18 வரும். இது ரெண்டே ப்ளஸ் பண்ணால் 6.80 வரும். இந்த 0.11 இதில் டிவைட் பண்ணால் 83.45 வரும். இந்த 6.80வை 0.11 டிவைட் பண்ணால் 61.82 வரும். அப்போ இது வந்து அவுட்புட் ஆஃப் ஏ, இது வந்து அவுட்புட் ஆஃப் பி. அப்போ பாருங்க, அவுட்புட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 83.45 டன்ஸ், அவுட்புட் ஆஃப் பி ஈக்குவல் டு 61.82 டன்ஸ் எழுதலாம். சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? இப்போ பாருங்க, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் 6th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூ ஆர் given the following transaction matrix for a 2 sector economy. செக்டாரில் 2 செக்டார் இருக்கு, 1 2. சேல்ஸில் 1 2. ஃபர்ஸ்ட் செக்டாரில் 4 3, ஃபைனல் டிமாண்ட் 13, கிராஸ் அவுட்புட் 20. செக்டாரில் செகண்டில் சேல்ஸில் 5 4, ஃபைனல் டிமாண்டில் 3, கிராஸ் அவுட்புட்டில் 12. இப்போ இவங்க என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா, ரைட் த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். டெக்னாலஜி மேட்ரிக்ஸ்னா பிஏ ஃபைன் பண்ணணும். சரி, ஒன்று டிட்டர்மைன் த அவுட்புட் வென் த ஃபைனல் டிமாண்ட். இந்த ஃபைனல் டிமாண்டில் ஃபார் த அவுட்புட் செக்டார் 1, எது இந்த 1 இன்க்ரீசஸ் டு 23 யூனிட்ஸ்.
அப்போது இந்த 1ல் இருக்கக்கூடிய ஃபைனல் டிமாண்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதான், இதை வந்துட்டு அப்படியே வந்து 23ன்னு இன்க்ரீஸ் ஆகுதான். அப்போ நம்ம லாஸ்ட்டில் டின்னு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டியோட வேல்யூ 23 வச்சுக்கணும். புரிஞ்சுதா? ஏன்னா இங்கே ஒரு வேல்யூ மட்டும்தான், அது 1 மட்டும்தான் இன்க்ரீசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1ல் இருக்கக்கூடிய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு 23 மாறிடுது. இது கூட 23 ப்ளஸ் பண்ணக்கூடாது. புரிஞ்சு நான் சொல்கிறது புரிஞ்சுதா? அப்போ என்ன பண்ணால் இதை ஃபைனல் டிமாண்டாக இதை வந்து 23ன்னு வச்சுக்கணும். இது எப்போ இருக்கக்கூடிய 3 தான் வச்சுக்கணும். பெஸ்ட்டு அதை சால்வ் பண்ணி சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட். இப்போ பாருங்க. இப்போ சார் இதுக்கு முன்னாடி சம்ஸில் நம்ம பார்க்கும்போது பிஏ டைரெக்டாக வச்சுருப்போம். ஏன்னா டெக்னாலஜி மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட் இல்லைனா 1 விட கம்மியாக இருக்கணும். அதான் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். இங்கே இருக்கிற வேல்யூ 1 விட கம்மியாக இருக்குது இல்லை, எல்லாமே வந்து இருக்குன்னா 4 3 5 4 இருக்குது. சரி, அப்போ நம்ம இது என்ன வேல்யூ இருக்கோம், A11 A12 A21 A22 எழுதுங்க. அப்போ A11 சொல்யூஷன், A11 என்ன வேல்யூ 4, A12 என்ன வேல்யூ 3, A21 என்ன வேல்யூ 5, A22 என்ன வேல்யூ 4. சரியா? அடுத்து நெக்ஸ்ட்டு X1 X2. X1க்கு என்ன வேல்யூ, X2க்கு என்ன வேல்யூ. X1க்கு என்ன வரும், எதை எடுத்துக்குவோம், கிராஸ் அவுட்புட் எடுப்போம். ஃபைனல் டிமாண்டுங்கிறது லாஸ்ட் இருக்கக்கூடிய டியோட வேல்யூ. அப்போ கிராஸ் அவுட்புட் என்ன 20 12. இதுதான் நமக்கு X1 X2. புரியுதா? இது வந்து டியோட வேல்யூ, லாஸ்ட்டில் சப்ஸ்டிட் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ. இப்போ என்ன பண்ணுவோம், இதில் கண்டுபிடிங்க. அப்போ B11 கண்டுபிடிக்கணுமா? இப்போ B11 போட்டிங்கன்னா B11 என்ன ஃபார்முலா, A11 by X1 என்ன வரும், A11க்கு 4 by X1க்கு 20. இதை கேன்சல் பண்ணும்போது 1 by 5. சரியா? அடுத்தது பாருங்க. அப்போ B12க்கு என்ன ஃபார்முலா, A12 by X2 என்ன வரும், 3 by 12. கேன்சல் பண்ணும்போது வந்துடும் 1 by 4. 1 by 4 வருமா? சரி, அடுத்து நமக்கு பாருங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், B21 B22 B21க்கு என்ன ஃபார்முலா வரும், B21க்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா சொல்லுங்க. அப்போ B21 A21 by X1. A21க்கு என்ன வேல்யூ 5, X1க்கு என்ன வேல்யூ 20. இதை கேன்சல் பண்ண 1 by 4 வருமா? சரி, அடுத்தது B22னா A22 by X2. A22க்கு வேல்யூ 4, X2க்கு வேல்யூ 12. இதை கேன்சல் பண்ண வந்துடும் 1 by 3. அப்போ இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் பியோட வேல்யூ என்னவெல்லாம் இருக்கும், பியோட வேல்யூ எடுத்திங்கன்னா 1 by 5 1 by 4 1 by 4 1 by 3 வருமா? சரி, இப்போ எடுத்து எழுதுவோம். பாருங்க. அப்போ இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் B ஈக்குவல் டு நம்ம ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா, 1 by 5 1 by 4 1 by 4 1 by 3 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணோம், I minus B எடுக்கணுமா? அப்போ ஐயோட வேல்யூ 1 0 0 1 மைனஸ் பியோட வேல்யூ 1 by 5 1 by 4 1 by 4 1 by 3. ரெண்டு சப்ராக்ட் பண்ண பார்ப்போம். 1 minus 1 by 5 வரும், 1 minus 1 by 5. அடுத்து நெக்ஸ்ட்டு 0 போட்டோம்னா minus 1 by 4 தான் வரும். இங்கே 0 போட்டால் minus 1 by 4 தான். இதை போட்டால் 1 minus 1 by 3. அப்போ இதை கிராஸ் பண்ணும்போது 5 minus 1 4 by 5. இது அப்படியே வந்துடும், இது அப்படியே வந்துடும். இங்கே 1 3 சார் 3 3 minus 1 2 by 3 வந்துடும். இது I minus B. சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus B எடுக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus B எடுத்தோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 4 by 5 minus 1 by 4 minus 1 by 4 2 by 3. 2 4s are 8 5 3s are 15. நியூமரேட்டர் ரெண்டு மல்ல பண்ணுவோம், டினாமினேட்டர் ரெண்டு மல்ல பண்ணுவோம். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ்னால வரும். 1 1s are 1 4 4s are 16. இங்கே 15 இருக்குது, இங்கே 16 இருக்குது. என்ன வேல்யூ எடுக்கலாம், 15 இருக்குது, அங்கே 16 15 16 ரெண்டு மல்ல பண்ணுங்க. அப்போ மல்ல பண்ண ஆன்சர் வரும் பாருங்கள், 15 into 16 5 6 are 30 3 1 6 are 6 9 வருமா? ரைட். இப்போது 5 1 0 4 2
240 வருமா? அப்போ மல்டிப்ளை பண்ண வரணும் 240 கிடைக்கணும். அப்போது இந்த 15 இதெல்லாம் மல்ல பண்ணணும் 16ஆல் மல்ல பண்ணணும். அப்போ 8 16ஆல் மல்ல பண்ணணும். அப்போ 80 8 6 are 48 128 வருமா? இதை 15ஆல் பண்ணணும் 15 ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணும்போது 113/240 greater than 0 113/240. சரி, இப்போது இதோட வேல்யூ நம்ம எடுக்கும்போது பாசிட்டிவாக இருக்கா? ரைட், பாசிட்டிவில் தான் இருக்குது. அப்போ மெயின் டயகோனல்ஸும் நமக்கு எப்படி தான் இருக்குது? மெயின் டயகோனல் வேல்யூ பாசிட்டிவாக தான் இருக்குது. டிட்டர்மெண்ட் ஆஃப் I minus Bயும் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. அப்போ அந்த டயகோனல் எலிமெண்ட்ஸ் therefore since போட்டுக்கலாமா? since the diagonal elements I minus B is positive. அப்புறம் determinant of I minus B is positive. அப்போ therefore the system is viable. சரியா? அப்போ diagonal elements பாசிட்டிவ்னு சொல்லிட்டோம், determinant of I minus B பாசிட்டிவ்னு சொல்லிட்டோம். அப்போ நமக்கு என்ன வரும் அடுத்தது? the system தான் பார்ப்போம். the system is viable. அப்போ the system is viable நம்ம எழுதிட்டோம்னா அடுத்து நம்ம என்ன எழுத போகிறோம்? இப்போ அந்த வேல்யூ சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷனுக்கு என்ன ஃபார்முலா? சொல்யூஷனுக்கு x equal to I minus B whole inverse into D. அப்போ I minus B whole inverse க்கு என்ன ஃபார்முலா? 1 by determinant of I minus B into edge of I minus B. சரி, அப்போ determinant of I minus B ங்கிறது ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். edge of I minus B மட்டும் ஃபைண்ட் பண்ணுவோம். edge of I minus B. அப்போ இந்த I minus B க்கு adjoint நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் டயகோனலை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ 2/3 வந்துடும், இங்கே 4/5 வந்துடும். இது இங்கே போயிடும், இது இங்கே வந்துடும். ரெண்டுமே சைன் சேஞ்ச் பண்ணும்போது இதுவும் 1/4 தான், இதுவும் 1/4 தான். சரியா? இப்போ இதோட வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. I minus B whole inverse equal to 1 by determinant of I minus B 113/240 113/240 into 2/3 1/4 1/4 4/5. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணலாமா? ரெசிப்ரோக்கல் பண்ணீங்க அப்படின்னா 240/113 2/3 1/4 1/4 4/5. இப்போ இந்த 240 உள்ள கொண்டு வரலாமா? கொண்டு விடுங்க. அப்போ 1/113 2 into 240 அதாவது 240 உள்ள கொண்டு 240 into 2/3 240 into 1/4 240 into 1/4 240 into 4/5 இப்படி இல்லைமா? இதை கேன்சல் பண்ண பார்ப்போம். 1/113 80. அப்போ 280 are 160. இதை கேன்சல் பண்ணும்போது 60 160 is 60. இதை கேன்சல் பண்ணாலும் 60. அப்போ 1 into 60 60. இதை கேன்சல் பண்ணால் 4 5s are 20 4 8 5s are 40. அப்போது 4 4s are 16 160 into 32 192 வருமா? 160 அடுத்து என்ன வருது? 60 அடுத்து நெக்ஸ்ட்டு 160 into 60 60 48. அதாவது இது 5 இதை கேன்சல் பண்ணும்போது 4 5s are 20 40 5 5. அப்போது 48 into 4 போட்டிங்கன்னா 4 8s are 32 3 4 4s are 16 16 plus 192. சரி, இப்போ இது ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்காக தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம்? உள்ளே இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். சரி, இப்போ நம்ம அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இதை வந்துட்டு பாருங்க. அப்போ இதோட வேல்யூ எப்படி எழுதலாம்? இந்த கொண்டு அப்படியே இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. x equal to I minus B whole inverse into D. அப்போ x equal to I minus B க்கு 1/113 into 160 60 60
192 இன்ட்டு டிவோட வேல்யூ என்ன பாருங்க கொஸ்டினில் பாருங்கள் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 13 இருக்கும் அந்த 13 வந்து 23 மாற்றிக்கணும் ஏன்னா 1 இன்க்ரீசஸ் டு 23 கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க அப்போ டிவோட வேல்யூன்னு வச்சுக்கணும் 23 ஃபஸ்ட்டு 13க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கணும் 23 மாற்றிக்கணும் சரியா வேர் ஒன்றாவது ஸ்டெப்பில் எழுதிக்கலாம் டி ஈக்குவல் டு 23 அதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம் இப்போது 1/113 இதை முதல்ல பண்ணுவோமா இது ஆக்சுவலாக கால்குலேட்டரில் போடணும் அது நீங்கள் கால்குலேட்டரில் போடணும் ரொம்ப சம்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ப்ராடக்ட் பண்ண முடியும் சரி பாருங்கள் பார்ப்போம் இப்போது இதை ப்ராடக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க 160 இன்ட்டு 23 3680 60 இன்ட்டு 3 180 60 இன்ட்டு 23 1380 ப்ளஸ் 192 இன்ட்டு 3 576 இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது 3860 வரும் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது 1956 வரும் சரியா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3860வை 113ஆல் டிவைட் பண்ணோம்னா 34.159 டெசிமல் பாயிண்ட் போயிட்டே இருக்கும் 3 டெசிமல் ப்ளஸ் மட்டும் வச்சுக்கலாம் அடுத்து இதையும் டிவைட் பண்ணும்போது 17.309 வரும் 2 டெசிமல் ப்ளஸ் மாற்றணும்னா 505க்கு விட அதிகமாக இருந்தால் 1 ப்ளஸ் பண்ணிக்கலாமா அப்போ 34.16 மாறிடும் 17.31 மாறிடும் அப்போ ரெக்கார்ட் அவுட்புட் ஃபார் 1 is 34.16 ரெக்கார்ட் அவுட்புட் ஃபார் 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா 17.31 இது நமக்குள்ள ஆன்சரு சரியா இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா பாருங்க அப்போ இந்த கொஸ்டின் பாருங்க அப்போ எக்ஸாம்பிள் கொஸ்டின் 1.26 an economic produces only coal and steel these two commodities serve as intermediate inputs in each other production 0.4 ton of steel and 0.7 ton of coal are needed to produce a ton of steel. Similarly, 0.1 ton of steel and 0.6 ton of coal are required to produce a ton of coal. No capital inputs are needed. Do you think that the system is viable? இது வந்துட்டு இந்த சிஸ்டம் வந்துட்டு வயபிள் ஆகுதா வயபிள்னு தெரியும் இல்லையா என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் ஃபஸ்ட்டு டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் எழுதணும் I மைனஸ் பி கண்டுபிடிக்கணும் I மைனஸ் பியோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கு டிட்டர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுவும் பாசிட்டிவாக இருக்கான்னு பார்க்குச்சுன்னா நமக்கு இந்த சிஸ்டம் இஸ் வயபிள் 2 and 5 லேபர் டேஸ் ஆர் ரெக்யர்ட் டு ப்ரொடியூஸ் எ டன்ஸ் ஆஃப் கோல் அண்ட் ஸ்டீல் அதாவது கொஸ்டின் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டீலு தான் கொடுத்துருப்பாங்க அப்புறம் தான் கோல் கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் பார்ப்போம் அந்த லேபர் டேஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோல் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஸ்டீல் கொடுத்துருக்காங்க நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க சரி அந்த வேல்யூ மாற்றி எழுதணும் கோலுக்கு வந்து 2ன்னு கொடுக்கணும் ஸ்டீலுக்கு வந்து 5ன்னு கொடுத்துக்கணும் இஃப் எக்கனாமிக் நீட்ஸ் 100 tons ஆஃப் கோல் அண்ட் 50 tons ஆஃப் ஸ்டீல் அப்போ எவ்வளோ நீட் தேவைப்படுது கோல் வந்து 50யும் சரி எக்கனாமிக் நீட்ஸ் 100 tons ஆஃப் கோல் வந்து 100ம் ஸ்டீல் வந்து 50 tonsம் தேவைப்படுது அப்போ வந்து நமக்கு வந்து என்ன பண்ணோம் ஃபைனல் டிமாண்ட் வந்துட்டு ஸ்டீல் 50 கோல் வந்துட்டு 100 சரி நெக்ஸ்ட் பாருங்கள் கால்குலேட் த கிராஸ் அவுட்புட் ஆஃப் 2 commodities கிராஸ் ப்ராடக்ட் என்னவா இருக்கும் சரி கிராஸ் அவுட்புட் ஆஃப் திஸ் commodities அண்ட் த டோட்டல் லேபர் டேஸ் ஆர் ரெக்யர்டு அப்போ லாஸ்ட்டில் வரக்கூடிய ஆன்சர் என்ன பண்ணிக்கணும் லேபரை எடுத்துக்கோங்க 5 இருக்குது அங்கே 2 இருக்குது அப்போ 5 இன்ட்டு ஸ்டீலில் எவ்வளோ வருதோ அந்த அவுட்புட் ஆஃப் ஸ்டீலை வந்து இன்ட்டு 5 போடணும் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல் வந்து 2 இருக்குல்லையே அதாவது கோல் எவ்வளோ வருதோ அந்த வேல்யூ கூட 2வை மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணணும் வரக்கூடிய ஆன்சரை சரி பாருங்கள் அப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்போ என்ன பண்ணலான்னா அப்போது ஸ்டீல் என்ன கொடுத்துருக்காங்க 0.4 கோலில் வந்து 0.1 ஃபைனல் டிமாண்ட் 50 கோல் வந்து 0.7 0.6 அதோட டிமாண்ட் வந்துட்டு 100 லேபர் டேஸ் பார்த்தீங்கன்னா 5 2 சரியா இது நம்ம என்ன பண்ணுவோம் எப்போ போல் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ்ன்னு எழுதுவோம் பி எழுதுவோமா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் I மைனஸ் பி கண்டுபிடிப்போமா அதுக்கப்புறம் டிட்டர்மெண்ட் ஆஃப் I மைனஸ் பி கண்டுபிடிப்போமா
அப்போ the system is viable எழுதுமா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம்னா x ஈக்குவல் டு I மைனஸ் b ஹோல் இன்வர்ஸ் இன்டு d. இந்த d ஓட வேல்யூ என்ன 50, இங்கே 100. சரி, இதோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, I மைனஸ் பிக்கு என்ன ஃபார்முலா, I மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸ்க்கு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் பி இன்ட்டு h ஆஃப் I மைனஸ் பி. இதை கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் இருக்கும் இல்லையா. அப்போது ஸ்டீலுக்கு ஒரு ஆன்சர் வந்துடும், கோலுக்கு ஒரு ஆன்சர் வந்துடும் இல்லையா. வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக டோட்டல் நம்பர் ஆஃப், அதாவது லேபர் ரெக்யர்ட் லேபர் ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும்னா, இப்போ பாருங்க, அப்போ டோட்டல் லேபர் டேஸ் லாஸ்ட்ல டோட்டல் லேபர் டேஸ் ஈக்குவல் டு லேபர் பார்த்துக்கிங்க என்ன இருக்கு 5 இன்ட்டு ஸ்டீலில் என்ன ஆன்சர் வந்திருக்கு, சப்போஸ் இங்கே வந்து 176, இங்கே 250 வருதுன்னு வச்சுக்கோங்க, 176 ப்ளஸ் கோலுக்கு 2 தானே, 2 இன்ட்டு கோலோட வேல்யூ 250. அப்போது இதை ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுதணும், இதை ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுதணும், ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி போட்டால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா, இந்த கொஸ்டினில் லாஸ்ட் அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணணும். சரியா, டோட்டல் லேபர் டேஸ்ன்னு போட்டு டோட்டல் லேபர் எவ்வளோ இருக்காங்க 5 இருக்குது 2 இருக்குது. அப்போ 5 இன்ட்டு ஸ்டீல் ப்ளஸ் 2 இன்ட்டு கோல் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி போட்டோம்னா வரக்கூடிய ஆன்சர் வருது இல்லையா, அதை வந்து இண்டிஜுவலாக நம்ம வைக்கணும். அதாவது டெசிமல் பாயிண்ட் வைக்காமல் இண்டிஜுவலாக வச்சா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா, இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டுக்கணும். அதை எப்படி போடணுங்கிற மெத்தடும் நான் சொல்லிட்டேன், நீங்கள் இதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா, உங்களுக்கு இதோட ஃபஸ்ட்டு சாப்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாளையிலேருந்து செகண்ட் சாப்டர் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். சரியா, ரைட், தேங்க்யூ.